ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பிட்டு 2021 யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு யூடியூப்பராக மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2021 குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுறது வந்து அடுத்த வருஷம் அப்படிங்கிறதால தான். மற்றபடி எந்த நேரத்தில்னாலும் இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக பார்க்கலாம். சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து சிம்பிளான ஒன்று தான். என்னதுங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போடுற இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்பராக நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சி வர்றதை விட யூடியூப்பில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லைனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பேசுகிறீங்களா அதை காட்டுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட் எனக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை எனக்கு தெரியும், பட் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிங்களா அதை செய்யுங்க. இல்லை நான் வந்து அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிங்களா அதை செய்யுங்க. மற்றவங்க எதை சொல்கிறாங்கிறத கண்டுக்கிட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் செய்யுங்க. அது யூடியூப்பர் ஆகி தான், அந்த குறிப்பிட்ட நேம் மட்டும் இன்னும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒன்று அதிகமாக வேண்டாம். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒன்று அதிகமாக இருந்ததுன்னா ஏமாந்து போவீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஏமாந்து தான் போவீங்க. யூடியூப்பில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் அது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் நிறைய அதிகமாக வச்சு நீங்கள் யூடியூப்பில் வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஏமாற்றம் வந்து மிச்சமாகும். அதனால் அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜஸ்ட்டு ஹாபி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு என்னன்னாலும் சொல்லலாம், அதை பிஸ்னஸ்னாலும் சொல்லலாம், இல்லைனா ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக, இல்லைனா உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸுக்காக, இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் சொல்லலாம். இந்த மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன். அதே மாதிரி இனிமேல் வர்ற காலங்களில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று யூடியூப்பில் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவே அதாவது காம்படிஷன்ஸை பொறுத்து நான் வந்து சொல்கிறேன். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று கம்மியாகலாம், இல்லைனா க்ரைட்டீரியா அப்படிங்கிற ஒன்றை கூட கொஞ்சம் அதிகமாக்குவாங்க. சொன்னோன்னே எல்லாருக்குமே பயமாக இருக்கும், எனக்கும் கூட தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4000 மணி நேரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே நிரந்தரம் இல்லாது தான். அது வந்து ஜஸ்ட்டு இப்போதைக்கு யூடியூப்பில் இருக்கக்கூடிய க்ரைட்டீரியா. ஒருவேளை அதில் அவங்க வந்து இப்போதைக்கு கை வைக்கல அப்படின்னு சொன்னாலும் ஏர்னிங்ஸில் வந்து கொஞ்சம் ஆட்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே காம்படிஷன்ஸ் அதிகமாகிறதால ஏர்னிங்ஸ்க்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து கம்மி பண்ணி எல்லாருக்குமே ஈக்குவலாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதால ஏர்னிங்ஸ் கம்மியாகலாம். அப்படி இல்லைன்னா க்ரைட்டீரியாவில் கண்டிப்பாக கை வைப்பாங்க. இதனால தான் நான் சொல்கிறேன், மெயினாக யூடியூப்பில் எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு காம்படிஷனாக எடுத்துக்கணும், இல்லை ஒரு நல்ல ஏர்னிங்ஸை நான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம் மொத்தத்தில். அது ஒன்று. அதே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்ட் டைமாக எடுத்துக்கோங்க. அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஹாபியாக இருக்கட்டும், எதனாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூடியூப்பில் நீங்கள் வந்து நினச்சி பார்க்காம சடனாக வந்த மாதிரி இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூட கிடைக்கலாம். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டேன். யூடியூப் 2021 ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன டிப்ஸ் இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். இதை ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆனாலும், அதாவது ஒரு 1 மில்லியன் வந்துட்டு அப்படின்னு சொன்னாலும் ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் முழுசாக எடுக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் பார்ட் டைமில் எடுத்து பண்ணாலும் வியூவர்ஸ் பார்க்க தான் செய்வாங்க உங்களுடைய வீடியோவை. அதே மாதிரி நீங்கள் இதை மெயினாக எடுத்து வச்சு செஞ்சாலும் அதே மாதிரி தான் பார்க்க போகிறாங்க. இதில் எந்தவித மாறுபாடு இருக்க போகிறதில்ல. பட் என்னுடைய சஜஷன், இந்த 2 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2021 இல்லை, எந்த வருஷத்துலனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மெயினாக மேக் பண்ணேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக மோட்டிவேட்டாக இருந்திருக்கும். சின்ன சின்ன டிப்ஸும் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ, இது எனக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பபாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.